முந்தின நாள் வந்து ஒரு வீடியோ வந்து எமோஷ்னலாக போட்டிருந்தேன், விச் இஸ் நாட் மை யூஷுவல் ஸ்டைல். பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸில் வந்து ஒன்று தெரிஞ்சது என்னென்னா, நிறைய பேருக்கு என் பேர் கோவம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இல்லை. ஸோ என்னமாரி ப்ராப்ளம்ஸ் இது அப்படின்றத பற்றியெல்லாம். ஸோ அதுக்கான வீடியோ இது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணலை அப்படின்றவங்களும் நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ப்ளஸ் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் போட்டுக்கிற டிஷர்ட் வந்து armor.com கிடைக்கும். ஸோ இது நம்ம சேனல் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா இது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ், என்னோடய வீடியோ யூஸ்வலாக வந்து இந்த எமோஷ்னலாக கோவமாக இந்தமாதிரி ரியாக்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் இருக்காது. ஸோ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு லைக் இதை எப்படி நம்மளோட அட்வான்டேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோடய பிஸ்னஸ் ஐடியாஸு சில வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன், நிறைய நேரம் போட்டிருப்பேன். கோவம், சந்தோஷம் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட அட்வான்டேஜுக்கு இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா என்னோடய பிஸ்னஸில் வர ஃபெயிலியர்ஸ் கூட வந்து என்னோடய அடுத்த பிஸ்னஸ்க்கு இது ஒரு லேர்னிங்காக இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸு இதை வச்சு நான் காசு எப்படியா சம்பாதிச்சணும், விட்ட காசை சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப லாஸ்ட் வீடியோவில் வந்து வெறுமனையாக கோவம் மட்டும் நம்மளுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த கோவத்தினால நம்ம உடனே ரியாக்ட் பண்ணி அன்றைக்கி நான் பேசின மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷனில் இறங்கணும்னு வச்சுக்கோங்களேன், விச் வில் நாட் ரிசல்ட் இன் எனிதிங் குட். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் புத்தியை தீட்டணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஷின் என்னென்னா, ராகுல் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, பட் எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டே இல்லாமல் இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு வேணாம், இதுக்கு என்ன பண்ணுறது ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஷின்லாம் கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஏற்கனவே வந்து ஹவு டு சூஸ் யர் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ ஒரு க்ரீன் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை செக் பண்ணுங்கள், ப்ராப்ளி ஐ டூ another வீடியோ. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். செகண்ட் வந்து இந்த மேரேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன சஜஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ், நீங்கள் வந்து இப்போ லவ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்களே வந்து தூரத்தில் வந்து யாரோ ஒருத்தரை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரை பேசினது இல்லை, அவர் யாருன்னு கூட தெரியாது, அவரோட உருவத்தை வச்சு நீங்கள் அவரை பற்றியான ஒரு ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணுவீங்க. ஓ இவர் வந்து கோவக்காரர், தண்ணி அடிப்பார், தம் அடிக்க மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அவரை பற்றி நீங்கள் ரேண்டமாக வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு மென்டல் பிக்சரு ஒரு ஒப்பீனியன் க்ரியேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அவர் பேசுகிறாரு, பழகிறாரு அப்படின்றதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓ இவர் இப்படிப்பட்டவர். அவங்க ஃப்ரெண்டே சொல்லுவாங்க, அவரை பார்த்தா என்ன ரொம்ப முரட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை மச்சி ரொம்ப சாஃப்டான டைப், ரொம்ப ஜாலியாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டேரக்டர் பாலாவை பற்றி நிறைய பேர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் கூட வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் கூட நீங்கள் அவங்க கூட பழகிறப்ப இந்த மாதிரி வந்து உங்களை அப்சர்வ் பண்ணி நீங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றியான ஒரு இமேஜ் செட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து யூ பி கன்சிஸ்டன்ட். இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த பிக் பாஸில் ஒரு நல்லவனும் ஃபைனல்ஸ் வரைக்கும் போவான், ஒரு கெட்டவனும் ஃபைனல்ஸ் வரைக்கும் போவான். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, நல்லவன் போகிறதுக்கு ஓகே ஒரு ரீசன் இருக்குது, ஏன் கெட்டவன் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் கெட்டவன் வந்து கெட்டது பண்ணுறதுல வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருப்பான். அவன் கேரக்டர் வந்து டயலமாகவே இருக்காது. நேற்றுக்கு நல்லவன் இன்றைக்கி கெட்டவன் அப்படிலாம் கிடையாது. அவனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து அவனை தைரியமாக நம்பி சப்போர்ட் பண்ணலாம். ஆமாண்டா அவன் திமிரானவன் தான், ஆமாண்டா அவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தைரியமாக சொல்லிட்டு போய் தூங்கிடலாம். அடுத்த நாள் கண்டென்ட் வரத்துக்குள்ளார நீ போய் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி அவன் அந்த வேலையை தான் செஞ்சு வச்சுருப்பான். ஓகேவா, இந்த ஆரி வர்சஸ் பாலா அப்படின்னு சொல்லிட்டு அது நான் கொஞ்சம் எபிசோட்ஸ் வந்து காலைல சாப்பிட்றப்ப பார்ப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலா கடைசி வரைக்கும் வந்து ரீசன் வந்து இதுதான், கெட்டவன்ற இமேஜை வந்து கன்சிஸ்டண்ட்டாக போர்ட்ரே பண்ணுது. அதில் வந்து ஒரு பக்கம் நல்லவன் ஒரு பக்கம் கெட்டவன் அப்படிலாம் கிடையாது, கன்சிஸ்டண்ட்டாக நான் இப்படி தான் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் வந்து பழகிறப்ப வந்து உங்களை பற்றி அவங்க என்ன ஒப்பீனியன் வச்சுக்கணும் அப்படின்றத நீங்கள் முதல்ல எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு இந்த ஒப்பீனியனுக்கு நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நீங்கள் உங்களை வந்து கண்டினியூஸாக நீங்கள் மாற்றிக்கோங்க. நடிக்காதீங்க. நடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாபகம் வச்சுக்கணும், அது ரொம்ப கஷ்டமான வேலை. உங்களை நீங்கள் அப்படியே மாற்றிக்கோங்க. உங்களை மாதிரி என்ன ஒப்பீனியன் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன்ட்டு நியாயமாக ஒரு விஷயம் சொன்னால் அவன் கேட்பான், அநியாயமாக சொன்னால் கேட்கவே மாட்டான், எவ்வளோ சண்டை போட்டாலும் கேட்க மாட்டான் அப்படின்றது ஒரு விஷயம். நம்ம அழுதாலும் பிறந்தாலும் சரி அந்த விஷயம் தப்புன்னா தப்பு தான், அப்படி தான் அவன் இருப்பான் அப்படின்றது. அதேமாரி வந்து செலவுன்னு வந்தால் 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான், இதுதான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் அப்படின்னா அந்த விஷயம். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வந்தால் கூட நிற்கணும். அதேமாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து கூட நிற்பான். அவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தான் அவன் மரியாதை கொடுப்பான். நம்ம மரியாதை கொடுக்கலாம், அவன் மரியாதை கொடுக்க மாட்டான். இப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பற்றியான ஒப்பீனியன் இந்த மாதிரி இருக்கணும். இதை விட்டுட்டு ஒரு சிம்பிள் வெர்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து கால் பண்ணால் அவன் ரீசார்ஜ் போட்டு விடுவான், நான் எப்போ கூப்பிட்டாலும் வெளியில் வருவான், பைக்கில் ட்ராப் பண்ணுவான், எனக்கு கேட்குற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பான், படத்துக்கு கூப்பிட்டு போவான், அவனே தான் செலவு பண்ணான், காசே எடுக்க தேவையில்ல. இப்படின்ற ஒரு இமேஜில் நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு கல்யாணம் வந்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்கும்?
ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து அந்த பொண்ணு ஒத்துக்குதோ இல்லையோ நீங்கள் இப்படி தான் அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிம்பிள்களை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லை ராகுல் அப்படின்னா எனக்கு வந்து எந்த பொண்ணுமே செட் ஆகாது, எந்த பொண்ணுங்க எல்லாமே வந்து இந்தமாரி பசங்களை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா போட்டும். நீங்கள் அப்படி சிம்பிளாக தான் இருந்து தான் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் போய் ரிலேஷன்ஷிப் வந்து முடியும். ஸோ அந்தமாரி உங்களோட அவட்டார் நீங்கள் வந்து மற்றவங்க முன்னாடி பில்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஒரு பொருளோட வேல்யூ என்ன அப்படின்றது வந்து நம்ம தான் கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து கோல்டு வந்து கீழே 1 கிலோ கோல்டு வந்து ரோட்டில் கிடக்குது அப்படின்னா யாராக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பெரிய கோடி சொன்னதாக கூட விட்டுட்டு போக மாட்டோம், எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுவே அந்த 1 கிலோ கோல்டு மாதிரி வந்து நீங்கள் உலகம் ஃபுல்லாக தெரு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் குமிஞ்சு கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் 5 நாள் எடுத்துகிட்டு போய் எல்லாம் வீட்டில் வைப்பாங்க, வீட்டில் இடம் இருக்கிறவங்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் மார்வாடிகளுக்கு போய் விற்கிற வரைக்கும் வாங்க, பொருள் விலை இருக்கிற வரைக்கும் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்குறதுக்கு ஆளே இல்லை, டிமாண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ரோட்டில் கடந்தாலும் சரி யாரும் அதை தள்ளி கூட மதிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்னென்னா ஒரு பொருளுக்கு நீங்கள் எவ்வளோ வேல்யூன்றது நம்ம தான் அந்த பொருளோட வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதே மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து உனக்கு எவ்வளோ வேல்யூபிளோ அந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த அளவுக்கு தான் எனக்கும் வேல்யூபிள். அதை விட்டுட்டு உன்னை விட எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ இல்லைன்னா நான் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள விட இந்த ரிலேஷன்ஷிப்பை மேக்மா யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க எப்படி உங்களை யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போனாலும் கவலை இல்லை, அவனை நான் இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம், நீ இந்தமாரி கேட்கலாம் நான் விட்டுட்டு போயிடுவேன் இப்படின்ற மாரி ஒரு பிளாக்மெயில் வந்து நிற்கும். ஸோ அதை பண்ணாதீங்க. ராகுல் இது எப்படி ராகுல், இது வந்து நேச்சுரலாக வர ஃபீலிங் தானே, லவ்னா புனிதம் தானே, இதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க சரியா. ஸோ இது வந்து வேர்ல்டுலே சீப்பஸ்ட் அடிக்ஷன் வந்து ஹியூமன் அடிக்ஷன் தான். ஏன்னா மற்ற எல்லா அடிக்ஷனுக்கும் வந்து திறமை வேணும், உழைப்பு வேணும், காசு வேணும். நீங்கள் ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகி பாருங்கள் எவ்வளோ செலவாகுதுன்னு பாருங்கள். நீங்கள் தம் அடித்து பாருங்கள், ஒரு நாளைக்கு இப்போ எவ்வளோன்னு தெரில. ஒரு சிகரெட் வந்து முன்னாடிலாம் 2 ரூபா 3 ரூபா இருக்கும், இப்போ எவ்வளோன்னு தெரில. ஓகேவா, நான் டீ டூட்லர். ஸோ அப்போ வந்து சிகரெட் அடித்து பாருங்கள், உங்களுக்கு வந்து செலவு பண்ணி ஆகணும். கேம் விளாண்டு பாருங்கள், சிம்பிள் கேம் விளாடுங்க. ஒரு நல்ல கேமிங் இருக்குது, நல்ல கேமிங் ஃபோன் வாங்குகிற காசு வந்து லட்சக்கணக்கில் ஆகும். அதுக்கு மேலே அந்த கேம் விளையாடுறதுக்கு ஸ்கில் வேணும். நீங்கள் கேம் வந்து விளையாண்டா மட்டும் ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது, ஸ்கில் இருந்தால் ஜெயிக்க முடியும். அந்த ஜெயிச்சா தான் உங்களுக்கு அடிக்ஷனே வரும். அப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்கள், எல்லா அடிக்ஷனுக்கும் எல்லாம் தேவை. ஹியூமன் அடிக்ஷனுக்கு மட்டும்தான் நீங்கள் வெறுமனையாக கண்ணை மூடி விட்டத்தை பார்த்தா போதும், நீங்கள் கனவு காண்ற எல்லா ஹீரோயின் தமனாலேருந்து எல்லாரும் கண் முன்னாடி வந்துடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான அடிக்ஷன். இதுக்கு வந்து நீங்கள் இந்த புனிதம் இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ண வச்சுக்காதீங்க. இப்போ கூட நம்ம அது சொசைட்டி கொடுக்குற ஒரு சூப்பர்ஃபிஷியலான ஒரு கான்ஸ்ட்ரக்ட் தான் அது. அதாவது ஒரு பொண்ணு நீங்கள் வந்து லவ் பண்ணிங்கன்னா அது ஒரு புனிதம், அதே ஒரு 10 பொண்ணு லவ் பண்ணிங்கன்னா அது வந்து வேறு. ஓகேவா. ஸோ அது ரெண்டுமே வந்து ஒன்று தான், ரெண்டுமே அடிக்ஷன் தான். அளவுக்கு அதிகமாக தேவையே கிடையாது. அது ஒரு சக மனுஷன்தான், அது ஒன்றும் கோல்டில் செஞ்சது கிடையாது. பொண்ணோ பையனோ சரி, எல்லாம் சதை பிளட்டு போனில் செஞ்சது தான். ஸோ எல்லாத்தையும் பிரித்து பார்த்திங்கன்னா உள்ளார ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, திரும்பி கூட பார்க்க முடியாது நிறைய பேரால். டாக்டர்ஸ் வேணால் பார்க்கலாம், நம்ம பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா ஒன்று அந்த வேல்யூ உங்களுக்குள்ளார நீங்கள் வச்சுக்கோங்க, வெளியில் காட்டாதீங்க. முக்கால்வாசி நேரம் வந்து உங்களுக்குள்ளார நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சுக்கோங்க, நானும் அதேமாரி ஒரு மனுஷன் தான், அவ்வளோதான், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது விஷயம் எனக்கு வேல்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ரேன்சம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. உனக்கு இந்த வேல்யூபிள் உனக்கு வேணுமா, அப்போ இது நீ பண்ணு அப்படின்ற மாதிரி. இதே தான் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து குழந்தைங்க பிறந்தாலும் சரி, அதுங்க கிட்டேயும் வந்து எனக்கு குழந்தைங்க இல்லைன்னா இருக்க முடியாது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நான் இப்போ குழந்தைய கூப்பிட்டு போயிடுவேன், நீங்கள் குழந்தைங்கள பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறது தேவையில்லை. உங்களை நீங்கள் தனியாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், எப்போவும் என் வேலையை பார்ப்பேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் அப்படின்ற மாரி நீங்கள் உங்களை வளர்க்க கற்றுக்கோங்க. யாரும் இல்லைனாலும் நான் என் வேலையை பார்த்துப்பேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப தியாகம்லாம் பண்ணாதீங்க. இந்த மனுஷனோட பெரிய ப்ராப்ளம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃப் பிட்டி. இன்றைக்கி கூட நான் சொல்கிற ஒரு எக்ஸசைஸை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு உலகத்தில் ரொம்ப பெரிய வீரன் சூரன் அப்படிலாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் பெருமை இருக்கும், அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். ஓகேவா. அதே மாதிரி வந்து யாரோ உங்கள் ஃப்ரெண்டு மேலே ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு கோவமாக இருந்து பாருங்கள், கொஞ்ச நேரம் கோவம் இருக்கும், அதுக்கப்புறமா அது கொஞ்சம் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். அந்த கோவம் அந்த ஒரு ஃபோர்ஸ் அவ்வளோ நேரம் இருக்காது. அதுவே உங்களை விட்டு தள்ளி நின்று உங்களை நீங்கள் பாருங்கள், சின்னதாக வச்சு உங்கள் மேலே நீங்களே செல்ஃப் பிட்டி பண்ணி பாருங்கள். நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன், நான் எவ்வளோ உழுந்துணுது லவ் பண்ணியிருக்கேன், என் லவ் எவ்வளோ புனிதமானது, அவளுக்காக நான் வந்து என் ஃபேமிலிக்காக நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் தெரியுமா. நான் ஒரு நல்ல செருப்பு கூட வாங்கினதில்லை, நல்ல ஷூ கூட வாங்கினதில்லை. நான் வந்து இத்தனை மணி நேரம் நான் நடந்து போவேன் என் வேலைக்கு, எல்லாமே என் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தள்ளி நின்று உங்களை நீங்கள் வந்து அப்படியே ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு யோசிச்சு பாருங்கள், ஒரு செல்ஃப் பிட்டி உங்களை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே கண்ணுன்னு தண்ணி வரும். அந்த ஃபீலிங்கில் நீங்கள் ரொம்ப நேரம் இருக்க முடியும்.
அந்தமாரி ஒரு ஃபீலிங் கொடுக்குற மாரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்துக்காதீங்க. யாருக்குமே வந்து அந்தளவுக்கு தியாகம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் இன்க்ளூடிங் யர் ஓன் சில்ட்ரன். அவங்களுக்கு நீங்கள் படிப்பு கொடுக்குறீங்களா, சாப்பாடு கொடுக்குறீங்களா, முடிஞ்சிச்சு. இது வந்து இட் இஸ் ஸ்டாண்டர்ட், தட் இஸ் ஓகே. அதேமாரி இப்போ உங்கள் ஒய்ஃபை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் ஈக்குவலாக செலவு பண்ணுறத ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. கோ டச். இது வந்து சொன்னோன்னே ராகுல் அப்போ எப்படி ராகுல் ரிலேஷன்ஷிப்ன்றது நம்பிக்கை தானே அப்படின்னா, நம்பிக்கை தான். நாளைக்கு இந்தமாரி ஒரு பிரச்சனை வரப்போ அந்த நம்பிக்கை உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் ஆகும்னா சரி, யூஸ் ஆகும்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இந்த லீகல் சிஸ்டம் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் இப்படி இருந்தீங்க, அதனால் வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுப்பாங்களா? ஸோ அதனால் வந்து திங்க் அபவுட் இட். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட சந்தோஷன்றது வந்து உங்களோட பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயந்தான். அது மற்றவங்க பாக்கெட்டில் வச்சிங்க அப்படின்னா தேவையானப்போ அவங்கள்ட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி திறந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். பட் ஒருவேளை அவங்க பாக்கெட்டை மூடிட்டு காட்ட முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? என்னால் அவங்கள பார்க்காம இருக்க முடியல, என் பிள்ளைங்கள பார்க்காம இருக்க முடியல, என் ஒய்ஃபை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியது தான். அந்தமாரிலாம் தேவையில்லை. இது வந்து அகெயின் நான் சொல்கிற மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அ சீப்பஸ்ட் அடிக்ஷன். அதனால் நம்ம அதை பண்ணுறோம். இது நீங்கள் க்ளோரிஃபைலாம் பண்ணாதீங்க. இந்த பாயாசம் இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. நான் அந்த யூபி கோர்ட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இவர் வந்து அட்லு சுபாஷ் வந்து இந்தமாரி எப்படி வந்து இவ்வளோ பணம் கேட்குறாங்களே, எனக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுக்குற சக்தி இல்லை, நான் என்ன செத்தாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கேட்டால் நான் சாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து செத்துப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜட்ஜும் சேர்ந்து சிரிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து உங்களோட சந்தோஷம் அப்படின்றது வந்து உங்கள் பாக்கெட்டுக்குள்ளார மட்டும்தான் இருக்கணும். இந்த ரூம்குள்ளார என்னால் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் சர்வை பண்ண முடியும். எனக்கு வந்து நான் வெளியில் போய் என் பைக் இங்கே தான் இருக்குது. எனக்கு வந்து என் பைக் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய பைக் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்து பார்த்தீங்கன்னா வாரக்கணக்கில் ஆகுது. ஆனால் சில சமயம் வந்து நான் பைக் எடுத்து நான் ஓட்டிகிட்டே இருப்பேன். கேம் பிடிச்சதுன்னா விளையாடணுன்னா ஓட்டிகிட்டே இருப்பேன். எனக்கு எப்போ தேவையோ அப்போ தான் அதுங்க எல்லாமே. அதுங்க வந்து என்கிட்ட இல்லை, நாளைக்கு என்கிட்ட பைக் இல்லை அப்படின்னா பைக் இல்லாமல் நான் அப்படியே 100% நான் ஹாப்பியாக இருக்கிறத வச்சுட்டு நான் இருக்க முடியும். ஜாகுவார் கார் இருந்தப்போ அதை நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். இல்லாதப்பையும் நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்குறேன். இப்போ நான் வந்து உட்காந்து அதுக்காக ஜாகுவார் கார் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி உங்களோட சந்தோஷன்றது உங்களோட பாக்கெட்டில் மட்டும்தான் இருக்கணும். யார்கிட்டையும் வச்சுட்டு அவங்க இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், என் ஃப்ரெண்டு இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன் இப்படின்ற மாதிரி இந்த வேலையை நீங்கள் பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி கைஸ், யார் பின்னாடி போகாதீங்க. நீங்கள் வந்து உங்களை வந்து ஈஸியாக வந்து ஒருத்தங்க ஹர்ட் பண்ணுறதுக்கு, உதாசீனப்படுத்துறதுக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் பண்ணுற தப்பே வந்து உங்களை ரொம்ப ஈஸியாக நீங்கள் கொடுக்குறதுனால தான். அதாவது ஒரு பொருளை வந்து டிமாண்டுக்கு மேலே நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடைச்சி இதான் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. அதுவே டிமாண்ட் நிறைய இருக்குது. நீங்கள் தங்கத்தை யார்ட்டையா கொடுங்க, அடைச்சின்னு யாரும் தூக்கி போடுவாங்களா? அதே நீங்கள் கொண்டு போய் மண்ணை அள்ளி கொண்டு போய் யார்ட்டையா கொடுங்க, யாராவது கையில் கூட வாங்குவாங்களா? ஸோ அந்த மாதிரி தான். நீங்கள் உங்களை வந்து டிமாண்டுக்கு மேலே தயவு செஞ்சு எந்த இடத்துலையும் சப்ளை பண்ணாதீங்க. ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னாடியும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி. டிமாண்ட் இருக்குன்னா டிமாண்ட் அளவுக்கு பண்ணுங்கள். டிமாண்டுக்கு மேலே சப்ளை பண்ணுறோன்னு தெரிஞ்சிச்சா அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இது எப்படி ராகுல், இது மனசு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நீ இந்த பொருளாங்கலாம் தூக்கி ஓரமாக வைங்க. கோர்ட்டில் இந்த கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க. நாளைக்கு நீங்கள் உட்காந்து அழுகுறப்ப உங்களோட வலி உங்களுக்கு மட்டும்தான். அதை நானும் வாங்கிக்க முடியாது, உங்கள் அப்பா அம்மா வாங்கிக்க முடியாது, யாரும் வாங்கிக்க முடியாது. உங்கள் பெயின் உங்களோடது மட்டும்தான். திங்க் அபவுட் இட். அதேமாரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நெவர் கிவ் அப் கைஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாள் சாஃப்டாக சண்டை போடுறது, ஒரு நாள் வந்து அழுவுறது, இன்னொரு நாள் கோவமாக சண்டை போடுறது, இட் டசன்ட் ஒர்க். இந்த உலகத்தில் ஜெயித்த எல்லா வீரனுமே வந்து என்றைக்குமே ஒரு நாள் கோழையாக இருந்துட்டு இன்னொரு நாள் வீரனாக இருந்தவன் ஜெயிச்சவன் கிடையாது. அத்தனை நாளுமே அவன் வீரனாக இருந்தவன் தான். இன்றைக்கி ஒரு நாள் நான் சண்டை போட போகிறேன், கோழையாக சண்டை போட்டால் நான் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வர முடியுமா? கத்தி எடுத்தவனா ஒருத்தன் குத்தி என்னை கொலை பண்ணிடுவான். ஸோ நான் வீரன்னா தைரியமாக போனால் தான் நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு ஒர்க் ஆகும். ஒரு சண்டையில் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும். நான் கோழையாக இருந்து ஒரு 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 இதில் ஜெயிப்பேன், சண்டையில் ஜெயிப்பேன் அப்படின்ட்டு எந்த ஒரு வீரனும் ஜெயிச்சது கிடையாது. நீங்கள் அதனால் வந்து இந்தமாரி ஒரு பிரச்சனை வருதுன்னா சூசைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் எனக்கு சப்போர்ட் கிடைக்கும்? நம்ம ஸ்ட்ராட்டஜி, நம்மளுக்கு மூளைன்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இதை எப்படியாவது யூஸ் பண்ணுறோம். டெய்லியும் எப்படியாவது இந்த மாதிரி பிரச்சனை வரப்போ யூஸ் பண்ணுறோம். தயவு செஞ்சு மனம் போன போக்கில் இந்த விஷயத்தில் போகாதீங்க. இது உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஃபைட் பேக். ஸோ கோழை வந்து ஜெயிக்கவே மாட்டாங்க கைஸ். நீங்கள் சிம்பாக இருந்துட்டு வாழ்க்கையில் வந்து எஸ்பெஷலி இந்த விஷயத்தில் வந்து சிம்பாக இருந்துட்டு ஜெயிக்க முடியாது. நீங்கள் சிம்பாக இருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண பெரிய தப்பே சிம்பாக இருந்தது தான். ஸோ அதை முதல்ல மாற்றுங்க. ஸோ யாரும் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு கொடுங்க. அதுக்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் கொடுக்காதீங்க. அவங்க பின்னாடியும் போகாதீங்க. நெக்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ், நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடியும் சரி அப்புறமும் சரி
நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிக்கிற எல்லா இடமும் நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வயசு வேணாலும் இருக்கட்டும், இன்றைக்கி நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எத்தனையோ பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்தந்த வயசுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஏதோ ஒரு போலீஸ்ட்டை மாற்றிருப்பீங்க. ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் ஐயோ என் லைஃபே போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனையாக கூட வந்திருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து கடைசியாக வெளியில் வரதுக்கு யாரோ ஒருத்தங்க 2 பேர் உதவி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பிரச்சனையில் கடைசி வரைக்கும் நின்று கடைசி வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி முட்டி மோதி வெளில வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். உங்கள் கூட நின்று உங்கள் லைஃப் ஃபுல்லாக எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி வெளில வந்தது நீங்கள் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து த லைஃப் இஸ் அ வெரி லோன்லி ஜேர்னி. பிலீவ் இன் தட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். எனக்கு அன்றைக்கி கூட வந்து லிங்க்டின்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் வந்து இந்த செல்ஃப் மேடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்கோட அம்மா வந்து எத்தனை புள்ள பெற்றாலும் சரி எல்லாம் பில்லியனர் ஆக போகிறதில்ல. ஓகேவா? ஸோ எனிவே அந்த டாப்பிக்கை நம்ம அப்புறமா பேசுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது வந்து எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியை பற்றி நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். பட் மோஸ்ட் கேசஸ் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து ஃபுல்லாக ஃபேமிலிக்கிட்ட சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச அந்தமாதிரி நான் நிறைய எக்ஸாம்பிள் நான் பார்த்துட்டேன். என் லைஃப்பில் ஃபஸ்ட்லேருந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஃபேமிலிக்கு தேவையானது என்னென்னா வீட்டுக்கு வாடகை, செலவு, கிராசரிஸ், எலக்ட்ரிசிட்டி பில் இது எல்லாத்துக்கும் பணம் கட்டணும். ஸ்கூல் ஃபீஸ் எல்லாத்துக்கும் கட்டணும். ஸோ இதுக்கான பணம் இருக்கான்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியணும். மற்றபடி வந்து என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிளான் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எதுலேயுமே அதில் வந்து கிடையாது. இட் இஸ் நாட் தேர் ஒர்க். நான் அதில் சம்பாதிக்கிறது வந்து பிஸ்னஸ் கொடுக்குது. பிஸ்னஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நான் வந்து வேலைக்கு போகிறது கிடையாது. இன்றைக்கி நான் வந்து எனக்கு 10 நாள் நான் சிக்கானாலும் அடுத்த மாதம் எனக்கு யாரும் சம்பளம் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதம் நான் 10 நாள் சிக்காயிட்டேன்னா அடுத்த மாதம் நான் சேவிங்ஸ்லேருந்து எடுத்து தான் நான் திரும்ப பிஸ்னஸை ரன் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பணத்துக்கு வந்து பிளான் பண்ணுற ஒரே ஆள் நான் மட்டும்தான். இது எப்படி ராகுல் ஒரு ஃபேமிலியில் எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 1000 வியாக்கியானம் பேசலாம். பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், நான் இந்தமாரி வந்து நான் என் ஃபேமிலிக்கிட்ட எல்லாத்தையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், எல்லாத்தையும் பேசுவேன், என் பிஸ்னஸ் பற்றி பேசுவேன் அப்படின்னு பேசினேன். எனக்கு தெரிஞ்சு 3/4 பேர் உருப்பிட்டதில்லை. ஸோ 3/4 பேர் வந்து ரொம்ப நிம்மதி இழந்து அண்டு 3/4 ஜனம் பிஸ்னஸ் ரொம்ப ஆவரேஜாக ரன் பண்ணவங்க தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு வேலை நீங்கள் பண்ணாதீங்க. பிஸ்னஸோ வேலையோ எந்த இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே தெளிவாக இருந்துக்கோங்க. திடீர்னு ஒரே நாள் நீங்கள் மாறணுன்னா உங்களை விட மாட்டாங்க. ஸோ என்னோடய இதில் நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி எல்லோரும் கேட்டிருக்காங்க, உன் பிஸ்னஸில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கிற, எவ்வளோ பணம் வருது, இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லு, இது பண்ணு, எங்கள்கிட்ட கேட்டு டிசைட் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அகலக்கால் பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் வந்துருக்கு. ஏன் இப்போ வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட என் ஒய்ஃப் சொன்ன அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ்லாம் எதுக்கு இவ்வளோ வேலை, இதெல்லாம் மூடிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அவங்களோட அறிவு அவ்வளோதான். ஓகேவா? அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸோ ஒரு வேலையோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு லெட்ஸ் சே Node.js டெவலப்பர்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் Node.js டெவலப்பர். அந்த 10 வருஷம் Node.js டெவலப்பரில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஸோ இந்தமாரி வந்து Node.jsல வந்து நான் ஒரு REST API சர்வீஸ் ஆட் பண்ணுறேன், ஒரு வெப் சாக்கெட் ஒன்று பண்ணுறேன். ஸோ இதில் பண்ணுறதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னோடய வேல்யூஸ் வந்து அனுப்புகிறப்ப திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது, ப்ரோக்கர் சர்வீஸில் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. இப்போ மேபி வந்து நான் வேறு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கொஷின் கேளுங்க. இதுக்கு வந்து அவங்க யாருமே ஐடியில் ஒர்க் பண்ணல, இதை பற்றி தெரியாது அப்படின்னா அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? அது உங்கள் லைஃப்பை அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இதே தான் உங்களோட பிஸ்னஸ் பற்றியும் கரியர் பற்றியும் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றியும் வந்து யூ நோ பெட்டர், யூ ஷுட் டிசைட் இட் அண்ட் இட் இஸ் யுவர் ரைட். இதை நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு என்னோடய எல்லா கம்பெனி பேர் கூட தெரியாது. என் லிங்க்டின்ல போய் அவங்க இது வரைக்கும் படிச்சிருப்பாங்க கூட தெரியாது. ஆனால் யாருக்குமே வந்து என்கிட்ட வந்து வெர்ச்சுவடைன்மெண்ட்னு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு தெரியாது. என்கிட்ட வந்து ஆட் ஸ்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்தமாரி வந்து எங்கிட்ட இருக்கிற கம்பெனி பேர் கூட தெரியாது. ஏன்னா அதை எனக்கு சொல்லணுன்னு அவசியமும் கிடையாது. ஜெயிச்சா பிரச்சனை கிடையாது கைஸ். ஜெயிச்சா எல்லாருமே கொண்டாடுறதுக்கு எல்லோரும் வருவாங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் வருவார், எத்து வீட்டுக்காரர் வருவாங்க, உள்ளார இருக்கிற எங்கள் அப்பா அம்மா வருவாங்க, எல்லோரும் வருவாங்க. தோத்தா இதில் யார் நிற்கிறான்றது தான் முக்கியம். நான் தோத்தேன்னா, நான் கஷ்டப்பட்டேன்னா என் பார்ட்னர்ஸ் என் கூட நிற்பாங்க. அதுக்கு நான் ஒரு டெமோ கூட காட்டுறேன். ஓகேவா? நான் ஒரு நாள் வந்து கால் பண்ணி என் பிஸ்னஸில் வந்து $30,000 லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என் பார்ட்னர்ஸ்க்கும் ஃபோன் பண்ணுறேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கலாம், தெரியும். ஓகேவா? ஸோ இதுக்காக வந்து கெட்டவங்க நல்லவங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து சம்பாதிச்சது வந்து லைஃப்பில் வந்து பணம்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அவங்க வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்க, அதோட கஷ்ட நஷ்டம் அவங்களுக்கு தெரியும். பிஸ்னஸ் மாதிரி வந்து ரிஸ்க் எடுக்காத ஆளுங்க. ஸோ அவங்களுக்கு அதில் இருக்க ரிஸ்க்கெல்லாம் தெரியாது. ஆனால் சந்தோஷம்னா எல்லோரும் கொண்டாடுறதுக்கு எல்லோரும் வருவாங்க.
ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் கூட கஷ்டத்தில் நிற்காதவங்களுக்கு வந்து உங்களோட சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கிற உரிமை கிடையாது. ஸோ தட் இஸ் ட்ரூ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லீகலி வந்து எப்போவுமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன், ஓகேவா? இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி அமேசான் வந்து ஃபேமஸ்லி வந்து அன்ப்ராஃபிட்டபிள் கம்பெனி அப்படின்வாங்க, நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த சென்ஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த உலகம் வந்து வில் பி இன்ட்ரெஸ்டட், ஓகேவா? என்னோடய கம்பெனிஸ் வந்து இட்ஸ் நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஒரு 5 years கழிச்சு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? இட் டசன்ட் மீன் ஐம் நாட் க்ரோயிங், பட் ஸ்டில் I will say like I'm non-profitable. Okay, we'll see again. Thanks for all the love and support, guys. Videos பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். Okay, cool. Cheers.